ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டோட சோஷியலில் இருக்கிற ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். லித்தோஸ்பியர் இஸ் நத்திங் பட் அ பால் ஆஃப் ராக் ப்ரெசன்ட் இன் எர்த். நம்ம எர்த்தில் வந்து 4 ஸ்பியர்ஸாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியுது. அதில் லித்தோஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் சர்வை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த லேண்ட் சர்ஃபேஸை தான் நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ இண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ அப்போ அந்த லித்தோஸ்பியரில் இருக்கிற இன்டர்னல் ப்ராசஸில் என்னென்னலாம் அக்கர் ஆகுதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த டாப்பிக்கோட இன்டெப்த் போகிறதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரோவை பார்ப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா த எர்த் இஸ் அ யூனிக் பிளானட். அது நமக்கு நல்லாவே தெரியும். சோலார் ஃபேமிலியில் எர்த் வந்து ரொம்ப யூனிக்கான பிளானட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் வந்து 4 ஸ்பியர்ஸால் மெயினாக கம்போஸ் ஆகிருக்கு. 4 ஸ்பியர்ஸால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், தென் நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். ஸோ இந்த 4 ஸ்பியர் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லெசனில் நம்ம இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த எர்த்தை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஆர்த்தோ ஹால்மஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா த எர்த் கேன் ஃபிசிக்கலி பி டிஸ்கிரைப்ட் அஸ் அ பால் ஆஃப் ராக். பால் ஆஃப் ராக்ன்ற பார்ட்டை வந்து இங்கே லித்தோஸ்பியர்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் பார்ட்லி கவர்டு பை வாட்டர், தட் இஸ் ஹைட்ரோஸ்பியர், அண்ட் wrapped by air, that is atmosphere. ஸோ இது எல்லாமே வந்து மீட்ஸ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். இதோட ஃபிசிக்கல் ஜோனை வந்து கன்வீனியண்ட்டாக ஒரு பயாலஜிக்கல் ஜோனுக்கு ஆட் ஆகிற இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ தட் கம்ஸ் அண்டர் பயோஸ்பியர். ஸோ ஹியர் திஸ் இமேஜ் கிளியர்லி டெல்ஸ் அபவுட் த ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அட்மாஸ்பியர், lithosphere, hydrosphere, and this biosphere interacts with all these 3 spheres. மற்ற மீதி 3 ஸ்பியர்ஸ் கூடயும் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஏன்னா பயோஸ்பியரில் லிவிங் ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணுறதால அதுக்கு காற்றும் தேவை, தண்ணியும் தேவை, வாழ லேண்டும் தேவை. ஸோ பயோஸ்பியர் இஸ் நத்திங் பட் லிவிங் ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் எர்த் இஸ் அ வாஸ்ட் சர்ஃபேஸ் வேர் 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இருக்குது நம்மளோட எர்த்துன்னு சொல்கிறாங்க. தென் ஆல்ரெடி ஐ ஹேட் டோல்ட் யூ இட் இஸ் connected with 4 spheres. The next structure of the earth பார்த்தோன்னா outer surface and the inner core of the earth are totally different in their nature and the structure. நம்ம வெளியில் பார்க்குற சர்ஃபேஸ்க்கும் எர்த்துக்குள்ளே இருக்கிற நேச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வெளியில் வந்து நார்மலாக இருக்கிற சர்ஃபேஸ் தான் பார்க்குறோம், பட் இன்டீரியர் போக போக ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அது எதனால அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்குப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் அப்படின்னாலே இட் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ். ஒன்று crust, mantle and core. crust, mantle and core. இங்கே நீங்கள் பார்க்கலாம் this is the outer layer crust. then next outer layer crustக்கும் இன்னர் லேயர் கோர்க்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் வந்து மேண்டில். அதாவது அப்பர் மேண்டில், லோவர் மேண்டில். இது வந்து அவுட்டர் கோர், இன்னர் கோர். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். crust, then next mantle, upper mantle, inner mantle, outer core, inner core. This is the structure of earth. First one, crust. crust is the outer layer of the earth. நம்ம மேலே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த அவுட்டர் லேயரை தான் நம்ம crustன்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் அவர் எர்த். நம்ம வெளியில் வந்து அதை பார்க்கறதுனால we are saying that is a skin of our earth with ranges between. அதோட எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 30 கிலோமீட்டர். 5 to 30 கிலோமீட்டரில் வரைக்கும் crust தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இட் இஸ் த சாலிட் அண்ட் ரிஜ்டு லேயர் ஆஃப் த எர்த். இட் இஸ் சாலிட் அண்ட் ரிஜ்டு லேயராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப திடமாக கெட்டியாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இந்த லேயர்னு சொல்கிறாங்க. த திக்னஸ் ஆஃப் த crust இஸ் கிரேட்டர் பிலோ த கான்டினென்ட்ஸ் தேன் த ஓஷன் ஃப்ளோர். த திக்னஸ் அதோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா த crust இஸ் கிரேட்டர் பிலோ த கான்டினென்ட்ஸ் தட் த ஓஷன் ஃப்ளோர். ஓஷன் ஃப்ளோருக்குள்ளே இருக்கிறத விடவும் மேலே இருக்கிற கான்டினென்டல் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க crustல. தென் crust இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் கான்டினென்டல் crust அண்ட்
ஓஷனிக் crust. காண்டினென்டல் crustன்றது என்னன்னா நம்ம இப்போ சர்வை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா மேலே சர்ஃபேஸ், அது காண்டினென்டல் crust. ஓஷனுக்கு அடியில் பெரிய பெரிய ஓஷனுக்கு அடியில் இருக்கு இல்லையா அந்த லேயர் வந்து ஓஷனிக் crust. இந்த மேஜர் எலமெண்ட் இந்த crustல வந்து சில மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்டாக வந்து சைல்னு சொல்லுவாங்க. அதாவது SI இஸ் ஃபார் சிலிக்கா அண்ட் AL இஸ் ஃபார் அலுமினியம். ஸோ சிலிக்கா அண்ட் அலுமினியம் இஸ் ப்ரெசென்ட் இன் crust. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைமானா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம். ஸோ சைல் அண்ட் சைமா இஸ் ப்ரெசென்ட் இன் crust. ரெண்டுமே வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? crustல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. The next mantle, the interior part beneath the crust. crustக்கு அடுத்த பார்ட் நம்ம இன்டீரியரா நம்ம உள்ள பார்க்கணும், வெளியில கிடையாது. உள்ள பார்த்தோம் அப்படின்னா மேண்டில். அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து crust பார்த்துருப்போம் 5 to 30 கிலோமீட்டர்ஸ் பார்த்துருப்போம். இது 2900 கிலோமீட்டர்ஸ் திக்காக இருக்கும். நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா சைல் அண்ட் சைமா ரெண்டுமே வந்து அதோட மேஜர் எலிமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் எலிமெண்ட்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம், அதாவது சைமா மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் சைமா, அதாவது சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறதால அதை சைமான்னு சொல்கிறாங்க. இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த மேண்டில் த ராக் ரிமைன்ஸ் சாலிட். நம்ம ஏற்கனவே வந்து அப்பர் பார்ட் தென் லோயர் பார்ட் மேண்டில் சொல்லியிருந்தோம்ல, அந்த அப்பர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ராக் வந்து சாலிடாக ரிமைன் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. வேறஸ் இந்த லோவர் பார்ட் ஆஃப் த மேண்டில் rock are in molten form. This molten rock inside the earth is called magma. In the interior நம்ம இன்னர் ராக் சொன்னோம் இல்லையா, இன்னர் மேண்டில் சொன்னோம் இல்லையா, அந்த இன்னர் மேண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராக்ஸ் எல்லாமே மோல்டன் ஸ்டேட்ல உருகுன ஸ்டேட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் மேலே பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்னு சொல்றாங்க. இன்டீரியர்ல பார்த்தோம் அப்படின்னா மோல்டன் ஸ்டேட்ல இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மோல்டன் ஸ்டேட்ல இருக்க அந்த ராக்குக்கு பேர் தான் மேக்மா. ஓகே. த நெக்ஸ்ட் கோர் பார்த்தீங்கன்னா மேண்டிலோட இன்னும் இன்னர் டெப்த் இருக்கும். த கோர் இஸ் த இன்னர் மோஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். ஏன்னா இன்னர் மேண்டலே வந்து நமக்கு இந்த லோயர் மேண்டலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்டன் ஸ்டேட்ல இருக்கும். மோல்டன் ஸ்டேட்ல இருக்கிறதே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்போ அதை விட இன்னர் மோஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர்னு சொல்றாங்க. விச் லைஸ் பிலோ த மேண்டலுக்கு அடுத்தபடியாக இருக்கு, பினீத்தில் இருக்கு. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் அயன். அதில் ஃபுல்லாக என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் அண்ட் அயன் இருக்கு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் நெஃப். ஸோ நம்ம அங்கே அதில் பார்த்தது வந்து சைல் அண்ட் சைமா, அதாவது crustல வந்து சிலிக்கான் அண்ட் அலுமினியம் இருக்கும், பிளஸ் சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் இருக்கும். மேண்டலில் வந்து சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் இருக்கும். தென் கோரில் பார்த்தீங்கன்னா நிக்கல் அண்ட் அயன் இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் நிஃப். அண்ட் இந்த கோர் வந்து இன்னும் 2 பார்ட்டாக டிவைட் ஆயிருக்கு. எப்படி வந்து மேண்டில் வந்து 2 அப்பர் மேண்டில் அண்ட் லோயர் மேண்டலாக இருக்கோ அதே மாதிரியே கோரும் வந்து 2 விதமாக இதாக இருக்கு. சாலிட் இன்னர் கோர் அண்ட் லிக்விட் அவுட்டர் கோர். The presence of large quantities of iron in the core is responsible for the Earth's gravitational force. ஸோ நமக்கு தெரியும் எர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ எர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதனால அதிகமாக இருக்குன்ற ரீசன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன் இஸ் present in the கோர். ஸோ கோரில் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கிறதால தான் நமக்கு எர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஆஸ் த எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் த லிக்விட் அவுட்டர் கோர் ஸ்பின்ஸ் ஓவர் த சாலிட் இன்னர் கோர் அண்ட் ஜென்ரேட்ஸ் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நமக்கு இன்டர்னல் கோர் வந்து சாலிடாகவும் அவுட்டர் கோர் வந்து லிக்விடாகவும் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது ஸ்பின்ஸ்னா 2 சேர்ந்து ரொட்டேட் ஆகும் போது தான் நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ். நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு டைரக்ஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அப்போ எர்த்தில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்க்கு கரெக்டான டைரக்ஷனை காமிக்குது. ஸோ டியூ டு ஹை ப்ரெஷர் த மெட்டீரியல் இன் த இன்னர் கோர் ஆர் அன்ஏபிள் டு மூவ் அண்ட் ஹென்ஸ் ரிமைன் சாலிட். ப்ரெஷர் அதில் அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the material in that inner coreல ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா are unable to move and hence remains solid. அப்படியே சாலிட்ஸாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், அதாவது crust, core and mantle. நெக்ஸ்ட் நம்ம வந்து ராக்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்டர்னல் பார்ட் ஆஃப் த லித்தோஸ்பியர் தான் பார்க்குறோன்னு. ஸோ அது நெக்ஸ்ட் டாபிக் வந்து ராக்ஸ். ஸோ ராக்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.